ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கும்படியாக கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் இதுவரையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசின அந்த 3 வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணினோம். இப்போதும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின அந்த 4வது வார்த்தையை கூட நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த முதல் 3 வார்த்தைகளையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் முதல் வார்த்தையிலே தன்னை ஒரு மன்னிக்கிற தெய்வமாக அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அடுத்த 2வது வார்த்தையிலே நாம் பார்க்கும்போது அடியேனை நினைத்தருளும் என்று தன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தெய்வமாக கர்த்தர் வெளிப்பட்டார். 3வது வார்த்தையிலே பார்க்கும் பொழுது தனக்கு அருகே நின்ற தன்னுடைய தாயை, தன்னுடைய பெற்றெடுத்த தாயை தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அவர்களை தனியே விட மனதில்லாதவராக அவர்களுக்கு ஒரு நல்ல துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான தமக்கு அன்பாக இருந்த அருகே நின்ற சீஷனிடம் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதில் பார்த்திங்கன்னா அந்த சீஷன் தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை எனக்கும் ரொம்ப மிகவும் பிடித்திருந்தது. அதே தான் தம்பி டேவிட்டும் சொன்னாங்க. அந்த சீஷன் உடனே மறுப்பு எதுவும் சொல்லாதபடிக்கு உடனே தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். எனவே இந்த 3வது வார்த்தையில் பார்க்கும்போது ஆண்டவர் குடும்ப உறவுகளை நேசிக்கிற ஒரு தெய்வமாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நாமும் கூட நமக்கு குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான உறவுகளை நாம் நேசித்து நாம் குடும்பத்தை நாம் கட்டி எழுப்புவோம். இந்த 4வது வார்த்தையிலே நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்த ஒரு தெய்வமாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை மத்தேயு 27:45 வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6வது மணி நேரம் முதல் 9வது மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டுன்னு சொல்லுது. அதற்கப்புறமாக தான் இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தப்பட்ட நம்முடைய பாவங்கள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அகில உலக சர்வலோகத்தின் பாவங்களும் சுமத்தப்பட்ட போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த வேளையில் அவர் தேவனை நோக்கி அவர் கதறுகிறார். பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்ட போது பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது பாவங்கள் தான் ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே பார்க்கும்போது பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதினால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. தேவனுடைய பிரசன்னத்தை அவர் இழந்தார். தேவனோடு இருந்த ஒரு ஐக்கியத்தை அவர் இழந்தார். அது மாத்திரமல்ல 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டானது. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவர் இழந்தார். எனவே அதனால தான் ஆண்டவரை நோக்கி தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் ஆபகுக் 1வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்க வேண்டாம், நேரம் கடந்து போய்விட நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். ஆபகுக் 1:13 பார்த்தீங்கன்னா அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இப்போ பிதா நம்ம பார்க்கும்பொழுது அது தீமையை பார்க்காத ஒரு சுத்த கண்ணனாக ஒரு தெய்வமாக இருக்கிறார். அநேக வசனங்களில் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நான் பரிசுத்தர் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவர் பரிசுத்தர். அவர் தீமையை பார்க்க மாட்டாத ஒரு தெய்வம். பாவம் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். எனவே நம்முடைய பிதா ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வம். அதை இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:21 அவர் பாவம் அறியாதவர், நமக்காக பாவமாக்கப்பட்டார். அடுத்து 1 பேதுரு 2:22 பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செய்யவில்லை. அடுத்து 1 யோவான் 3:5 பார்த்தீங்கன்னா அவரிடத்துல பாவம் இல்லை. இப்போ பிதா பரிசுத்தம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவரிடத்துல பாவம் இல்லை. ஆனால் இந்த வெளியிலும் கூட அந்த சிலுவையிலே அவர் கைவிடப்பட்டதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான் ஆண்டவரை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த யோவான் அதிகாரங்கள்லாம் சொல்லும் பொழுது யோவான் 8:16 பார்த்திங்கன்னா நான் தனித்திருக்கவில்லை. அடுத்து யோவான் 8:29 பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. அடுத்து யோவான் 10:30 பார்த்திங்கன்னா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அடுத்து யோவான் 16:32 பார்த்திங்கன்னா நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்.
எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே பிதாவையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. 2 பேரும் ஒன்றாவே இருந்தாங்க. ஒரு நாள் கூட பிதா அவரை தனியே விடவில்லை. 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. பிதா அவருக்குள்ளே இருந்தார், இயேசு கிறிஸ்து பிதாவுக்குள்ளே இருந்தார். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கடந்து வந்ததான நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே எல்லாருடைய பாவங்களும் சுமத்தப்பட்ட பொழுது, பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அவர் கைவிடப்பட்டார்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் இழந்தார். 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டானது. இதை நம்ம பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது ஏசாயா 53வது அதிகாரம் 5-6 வசனங்கள் மட்டும் நம்ம வாசிப்போம். ஏசாயா 53 5-6 வசனங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடுத்த வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இங்கே பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேலே விழ பண்ணினார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:24 பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அடுத்து 1 யோவான் 3:5 பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். எனவே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் ஆண்டவர் மேலே தேவன் விழ பண்ணின பொழுது, அவர் மேல் சுமத்தின பொழுது ஆண்டவருடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. எனவே பாவம் அது கொடுமையானது, அது கொடூரம் உள்ளது. இந்த பாவம் தான் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ நம்முடைய அக்கிரமங்கள் தான் தேவனுக்கு நமக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்கள் தான் அவருடைய முகத்தை நம்மை விட்டு மறைக்கிறது. எனவே இந்த வேளையிலும் கூட நாம் எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய சபையிலே அவருடைய பிள்ளைகளாக நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் எல்லாரும் நம்முடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படும் பொழுது தேவனுடைய ஐக்கியத்தை நாம் இழந்து போகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் அனுபவிக்க முடிவதில்லை. தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. எனவே இந்த நாளிலும் கூட நாம் எந்த காரியங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அதை சரி பண்ணி கொள்ளும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். இங்கே வருகிற எல்லோருமே ஆலயத்தில் வரும் பொழுது நாம் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்கு நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு நாம் தூர போய் விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இல்லாத, ஆண்டவருடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு செத்த வாழ்க்கையாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்திவிடும். இப்படி ஆவிக்குரிய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவது தான் உண்மையான கைவிடப்படுதல். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நமக்கு எதுவும் தொடர்பு இல்லாமல் ஏதோ கடமைக்காக நாம் ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு ஆவிக்குரிய மரணம். நம்ம உண்மையாலே ஆண்டவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை தான். எனவே இந்த வெளியில் கூட நம்முடைய காரியங்களை நாம் உணர்ந்து ஆண்டவரால் கைவிடாதபடிக்கு நாமே காத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் பரிசுத்தமாய் அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உபாகம் 4:31 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன், நான் உன்னோடு செய்த என் உடன்படிக்கை நான் மறக்கவும் மாட்டேன். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், அந்த வசனம் சொல்லுகிறது, நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன், நான் உன்னோடு செய்த என் உடன்படிக்கையை மறக்க மாட்டேன். அதே புலம்பல் 3வது அதிகாரம் 31-32 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினால் இறங்குவார் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய ஆண்டவர், நமக்காக சிலுவையிலே கைவிடப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத நம்முடைய தேவனாக நம்மோடு கூடவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம நிச்சயமாக அவர் கைவிடுவதே இல்லை. அப்போ நம்ம என்ன செஞ்சால் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் இருப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 9:10 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இப்போ இங்கே பார்க்கும்போது உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இப்போ ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. இங்கே பார்த்தோம்னா அவருடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. இப்போ ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது, அவருக்கு பிரியமாக, அவருக்கு பரிசுத்தமாக நம்ம வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ நம்ம எல்லாரும் தீர்மானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், என்னுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டுருச்சு, இன்னும் என்கிட்ட என்ன பாவம் இருக்குது,
பாவம்னு சொல்ல முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நமக்குள்ளே காணப்படுகிற காரியங்கள் மீறுதல். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது மீறுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தேடாமல் இருப்பது, ஜெபம் பண்ணாமல் இருப்பது, வேதம் வாசிக்காமல் இருப்பது, ஒழுங்காக ஆராதனைக்கு வராமல் இருப்பது, இப்படிப்பட்டதான காரியங்கள் கூட தேவனுக்கு முன்பாக அது ஒரு மீறுதலாய் ஒரு பாவமாய் காணப்படும். அடுத்து வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 24:9 தீய நோக்கம் பாவமாம். இப்போ தீய நோக்கம் நம்ம இடத்துல காணப்படுமையாகில் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவம். அடுத்து ரோமர் 14:23 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இப்போ விசுவாசம் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு பாவம் தான். எனவே ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசமாக இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு பாவமாக எண்ணப்படுகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2:9 பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்தால் அது பாவம்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே நம்ம இடத்துல பட்சபாதம் இருக்கவே கூடாது. யார் மேலேயும் யாரை குறித்து ஒரு பட்சபாதம் இல்லாதவர்களாக எல்லாரையும் ஒன்று போல நான் நடத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். அடுத்து அதே யாக்கோபு 4:17 பார்த்தீங்கன்னா நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்து நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். எனவே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற நம்மிடத்தில் இப்போ இந்த வசனங்களின் அடி பார்க்கும் பொழுது தீய நோக்கம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்து விசுவாசம் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. அடுத்த பட்சபாதம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. அடுத்து நம்ம நன்மை செய்ய அறிந்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் விளக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எனவே இந்த நாளிலும் கூட நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை நாம் ஜெபத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம், வேதம் வாசிக்கிறதிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம், தொடர்ந்து ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு கர்த்தருடைய நாளை ஒரு மகிமையுள்ள நாளாக எண்ண முடியாதபடிக்கு நாம் இருக்கலாம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதவர்களாக நாம் காணப்படலாம். இப்போ நான் சொன்ன இந்த காரியங்கள் வசனத்தின்படி இந்த காரியங்கள்லாம் நம்ம இடத்துல காணப்பட்ட அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதில் 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் நம்மை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லும் பொழுது நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ காரியங்களை அவர் நமக்கு சொல்லியிருக்கலாம். நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன செய்வதில்லை, நம்மை கைவிடுவதே இல்லை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 1:5 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வசனம் தான். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே உபாகமம் 31:6-8 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். உபாகம் 31:6-8 நான் உன்னோடு கூட வருவேன், நான் உனக்கு முன்பாக போவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்ம நிச்சயமாக கைவிட மாட்டார். கைவிடாத தெய்வம். அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். சொன்னதை அவர் செய்கிற வரைக்கும் நம்ம கைவிட மாட்டார், நம்மோடு கூடவே இருப்பார். அந்த 2 பெரிய ஆசீர்வாதங்களையும் நாம் அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே தருவார். இந்த 4வது வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்தார். எனவே நாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவரை மீண்டும் சிலுவையில் அடிக்காதபடிக்கு நம்முடைய காரியங்களெல்லாம் நாம் திருத்தி கொண்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற சின்ன சின்னதான குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் விட்டவர்களாக, ஒரு கோபம் கூட நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்தான். எனவே இந்த நாட்களில் எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்தவர்களாக ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழும் பொழுது நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ நம்மை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி நான் என்னோட வார்த்தையை முடிக்க ஆசைப்படுகிறேன். உன்மீறுதற்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதற்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை